வைக்கக்கூடாது. ரங்கோலி புள்ளி வைக்க மாட்டாங்க. சரி, இதுக்கு என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? எக்யூப்மெண்ட்ஸ், கோலம் மாவு, கலர் பவுடரு, அவ்வளோதான். அப்போ கையெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா? அப்படியே போட்டுடுறீங்களா? அதெல்லாம் யூஸ் பண்ணி. சரி, நீங்கள் யாராவது ஒரு நாளாவது வீட்டில் கோலம் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கோமே. நான் டெய்லி போடுவேன். மார்கழி மாசத்துல. சூப்பர் சூப்பர். நீங்க போட்டிருக்கோமே. ஓகே, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. எம்பிஏ டீம் வந்து வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் கோலம் நல்லா ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா? எத்தனை பேர் சேர்ந்து போடுறீங்க இதை? நான் பார்த்த வரைக்கும் 3 பேர் தான் போட்டுட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு பாருங்க, நிமிந்து கூட பார்க்காம போட்டுட்டு இருக்குது. நீங்கள் கேமரா வந்தவொடனே ஏந்துட்டீங்க. கமான், கண்டினியூ. அடுத்து நம்ம எந்த டீமை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கட்டடம் மட்டும் இல்லை, கோலமும் சூப்பராக கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. இவங்க என்னங்க போடுங்க. எல்லாரும் ரங்கோலி இங்கோலின்றாங்க. நீங்க என்ன கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏங்க சொல்லுங்க. இவங்க தான் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. சொல்லுங்க. நாங்க எதை வச்சு வேணா கட்டுவீங்கன்னு தெரியும். ஆனா இப்படி போட்டோவை பார்த்து கட்டுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒண்ணும் இல்ல. அது லைட்டா அந்த பிளான் போறது நாங்க ஆல்ரெடி வரைஞ்சு வச்சத போடுறோம். ஏமா எக்ஸாம்ல தான் பிட் அடிக்கிற, கோலம் போடுறது எல்லாத்துலயும் பிட் அடிச்சா நாங்க நேர்மையா தான் அடிப்போம். டீச்சர் பாருங்க டீச்சர், இந்த பொண்ணு எல்லாத்துக்குமே பிட் அடிக்குதான் சிவில்ல. அப்ப நீ கட்டுற பில்டிங் எந்த மாதிரி இருக்கும்? கீழே விழாது, இடிஞ்சு விழாது. சரி, வந்து இந்த கோலம் மாவு நீங்க எந்த நல்லா யூஸ் பண்றீங்க? கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்றோம். கோலம் போடுறதுக்கு தான்மா. என்னென்ன எக்யூப்மெண்ட்? அவங்க வந்து பாத்தீங்கன்னா கோலம் மாவு நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது இது பண்ணலாம்ல? கோலம் போடுறது கோலம் மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க. அரிசி மாவுலாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? வீட்ல என்னைக்காவது கோலம் போட்டுருக்கீங்களா? கோலம் மாவுல அரிசி மாவு கலந்து தான் எல்லாரும் போடுவாங்க. அதாங்க, நீங்க வீட்ல கோலம் போட்டுருக்கீங்களா? போட்டிருக்கீங்க. எத்தனை வாட்டி போட்டிருக்கீங்க? நிறைய வாட்டி போட்டிருக்கீங்க. சரி, இது வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லிருக்காங்க? தெரியல. அப்புறம் ஒரு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருதா இல்லையோ நாங்க பண்ணுவோம். வீட்ல கோலம் போடுறோமோ இல்லையா, காலேஜ்ல கண்டிப்பா கோலம் போடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த கோலத்தை சுமார் எத்தனை பேர் சேர்ந்து போட்டுட்டு இருக்கீங்க? 4 பேர். ஓகே, அதாவது 4 பேர் சேர்ந்து இந்த கோலத்தை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சிவில் டிபார்ட்மெண்ட் ஜெயிதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த டீமை போய் பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான கோலங்கள் இருக்கு. மயில் தான் இது, கழுத்து சுருகி போயிருக்குது. என்னதுங்க அது? ஐயோ, அது கிடையாதுங்க. என்னதுங்க அது? மயில் தான். அது மயில் தான். மயிலே சூப்பராக இருக்குது. இவங்களை பார்க்க எத்தனை பேர் சேர்ந்து இந்த கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாருமே தான் சேர்ந்து போட்டுட்டு இருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட்ல. ஒரு நிமிஷம். எத்தனைங்க? 10 மெம்பர்ஸ் இருப்போம். 10 பேர்கிட்ட கோலம் போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ 10 பேர்ல 1 2 3 4 5 பேர் தான் இருக்காங்க. மற்ற பேர்ல எங்க? எல்லாரையும் கூப்பிடுங்க ஒரேடியா. ஓகே, இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு பஞ்சு ஞாபகம் வருது. 10 பேர் சேர்த்து கோலம் போடுறாங்க. அதாவது டக்குன்னு ஞாபகம் இருந்ததுன்னு வந்துட்டல. இப்போ பாரு பஞ்ச. அதாவது பூவால கோலம் போட்டா அது வந்து கேரளத்து பெண்கள், அந்த பூக்களே கோலம் போட்டா அதுதான் தமிழ்நாடு பெண்கள். தேங்க்யூ வெரி மச். இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு 2 நாள் கஷ்டப்பட்டேன், இருந்தாலும் இங்கே யூஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நீங்கள் கோலம் மாவில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? கல்லுப்பு, அவ்வளோதான். கல்லுப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். கல்லுப்பு மட்டுமா? ஏமா கல்லுப்பு? அப்பதான் பிரைட்டா தெரியும். அவங்க சூடு சொல்றேன் எதுவும் கெட்டக்கூடாதுன்றதுக்காக உப்புலாம் போட்டுருக்காங்க. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா என்ன வாங்குவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? தங்க செயினாமா? கோல்டு செயின். என்னம்மா? கேஷ் பிரைஸ். எவ்வளோ கேஷ்? ஒரு 10,000. ஓ, இந்த 8 நாள் கோலமாவுக்கு உனக்கு 10,000 பிரைஸா? எல்லாரும் 10 பேர் இருக்காங்கல்ல, ஸோ 1,000 எல்லாருக்கும். ஓ, 1000. உனக்கு 1000க்கு ஏதோ பர்ச்சேசிங் இருக்கு, அதனால இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 10,000 கொடுப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வின் பண்ணா இல்லையான்னு. இப்போ நம்ம அடுத்த டீமை பார்க்க போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன மறைக்கிறீங்க? எடுத்துக்காட்டுங்க. சமோசா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்புல தம்பி. நீங்களே இதே டிபார்ட்மெண்ட் தானே? என்ன டிபார்ட்மெண்ட்டு? பிஆர். ஓகே, இவங்க வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. பொங்க பானை, கரும்புலாம் இருக்குது. பானை விட கரும்பு செடியாக இருக்கு. இதை நினச்சி நீ என்ன ஃபீல் பண்ணுற? பொங்கல் தான் முக்கியம், கரும்பு அவ்வளோ முக்கியம். பொங்கலுக்கு கரும்பு முக்கியம் இல்லை. பொங்கல் அளவுக்கு கரும்பு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறேன். பொங்கல் அளவுக்கு கரும்பு முக்கியம் இல்லை, பொங்கல் தான் முக்கியம். நீ சாப்பிடும் போதே தெரியுது உனக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன நல்லா யூஸ் பண்ணுவாங்க? தமிழ் வராதா? இவனோ தமிழ் வா. என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கோலமாவுக்கு? கோலமாவுக்கு கோலமாவு யூஸ் பண்ணியிருக்கேன். வேற
கோலமாவு கலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க டிபார்ட்மெண்ட்டா? நம்ம பிள்ளைங்கோ. நம்ம புள்ளிங்கோவா? ஓ இவங்க தானே அது. நம்ம சரி இவங்க வின் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? பேக் அடிக்கிறா? சான்ஸ் கம்மி. பாருங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பையனே நீங்க வந்து கோலம் சரியா போடலன்றாரு. அவன் சொன்னா நடந்துருமா? நாங்க வின் பண்ணுவோம். அவனை முறைச்சிக்கிட்டே சொல்லுங்க இதை. நான் வின் பண்ணுவேன். நான் முடிஞ்சா கலர் வாங்கிட்டு வந்து கூட. எங்க காணாம போயிட்டா? இங்க வா. எங்க ஸ்டாஃப் இருக்கு. தைரியம் தான் கலர் வாங்கிட்டு வந்து கூட வந்து கோலம் போடுன்றாங்களே, அதுக்கு என்ன சொல்ல வர நீ? அது ஐயோ மாட்டிக்கினே. ஏய் தம்பியா பாருங்க சொல்லு. கிட்டியா அவங்க பண்ணிடுவாங்க, நம்பிக்கை இருக்கு. என்னடா அந்த சும்மா கிழியா? டேய் இவன் தேட்டருக்கு போக வேண்டியவன் தப்பி தவறி காலேஜுக்கு வந்துட்டான், அதனால தான் சும்மா கிழின்னு சொல்லிட்டு போகிறான். சரி ஓகே, பிஆருக்கு வந்து செம்மையாக கோலம் போட்டுட்ருக்கீங்க. அவன் சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க, நீங்கள் தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கோலம் போட்டுருக்கீங்களே, இது என்னது? உங்களுக்கு தெரியலையா? கரும்பு. அப்போ இது கோலம் இல்லையா? நான் கோலம் நினச்சி தாங்க பக்கத்தில் உட்காந்தேன். நீங்கள் அங்கே போங்களா, அங்கே யாராவது கேளுங்களேன். இந்த டீமை தான் ரொம்ப வெயிட்டாக கலாயினு 50 ரூபா கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா அது சொல்லக்கூடாது. 2000 ரூபாய் தரேன். 2000 ரூபாவா? அங்கே போயிட்டு இந்த பொண்ணை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபுல்லாக இவங்க தான் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணணும். ஓகே 2000 ரூபா. சரி எத்தனை பேர் சேர்ந்து இந்த கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு 4 பேர் போட்டுருக்கோம். ஏங்க என் கண்ணுக்கு 3 தாங்க தெரியுது, கண்ணாடி சரியில்லையா? 3 தான் போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க பிரேக்குக்கு போயிட்டாங்க. ஏப்பா கோலம் போடுறதுலாம் பிரேக் எடுத்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் பிரைஸ் கூட வராதுன்னு தெரியும், நீங்க ஏன் கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு எதாவது ப்ரைஸ் வரும்ல? நல்ல ஏதாவது கிண்ணம் அது மாதிரி தான் தருவாங்க. ஏமா இந்த வட்டத்துக்கு நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், இதில் தான் அந்த பொண்ணு அப்பத்துலேருந்து கோலம் போட்டுட்டு இருக்குது. இதை யார் வரைஞ்சா ஃபர்ஸ்ட்? பெனிஷா. என்னது பென்ஸ்காரா அவங்க பேரு? பெனிஷா தான். பெனிஷா நீங்க தான் வரைஞ்சீங்களா ஃபர்ஸ்ட்? நானும் அவளும் சேர்ந்து வரைஞ்சோம். நீங்க 2 பேரும் வரைஞ்சீங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து நான் வந்து நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன். சின்சியரிட்டில டிபார்ட்மெண்ட்ல உண்மையா சொல்லு. ஓகே அந்த பொண்ணு வந்து சூப்பரா படிப்பாங்களாம். இவங்களும் சூப்பரா கோலம் போட்டுருக்காங்க. கரும்புக்கு பச்சை கலரு. ஓகே என்னம்மா கலரே போடல? கலர் இன்னும் வாங்கிட்டு வரலப்பா. இவங்க தான் லேடி பிள்ளைங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரும்புக்கு வந்து இந்த சைடு போட்டுட்டு இருக்க வரைக்கும் நம்ம அடுத்த டீமை போய் பார்த்துட்டு வருவோம். அது வரைக்கும் ஆல் த பெஸ்ட், நல்லா போடுங்க. நடுவில் கிரீனு கிளம்புங்க நம்மளே சொல்லிட்டாங்க. ஓகே பாய், நல்லா போடுங்க. தேன்சின்னும் ராதை அந்த மாதிரி சூப்பராக வந்து ஒரு பாடகன் சிங்கர் ரேஞ்சில் வந்துருக்கீங்களே, சிங்கர் பாட்டு பாட போகிறீங்களா? பாட்டாம் பாட மாட்டேன். உன்னைய பார்த்து அனந்த் வைத்தியநாதனோட அக்கா பையன் நினச்சிட்டுலடா வந்தேன். இது கிராண்ட் ட்ரெடிஷனல் ட்ரெஸ். இது பாட்டாம் பாட மாட்டேன். பாட்டு பாட எல்லாரும் ஓடிடுவாங்க. வாய்ஸ் நல்லா முத்து படம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். அதில் அப்பா ரஜினி உருவா தெரியுமா? ஆமா, அந்த கெட்டப்பில் வந்துருக்க. இப்போ நீ ஒரு பாட்டு பாடினாதான் மீனாட்சி டிவி மக்கள் வந்து பார்ப்பாங்க. என்ன பாட்டு பாட? கெட்டப்பில் வந்துருக்கு, ஏதாவது ஒரு பாட்டு பாடுறா. அப்படின்னா சேட்டு கல்யாணத்துக்கு டோர் திறந்துருவோன்னு நினச்சிருவாங்கடா. கமான் டக்குன்னு ஞாபகத்துக்கு. சரி உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? எனக்கு பிடிச்ச ஹீரோவா? அப்படிலாம் யாரும் ஒன்றும் கிடையாது. யாருமே கிடையாது. ஹீரோயின் யாரு? நீங்க லீடு கொடுங்க, நான் ஏதாவது பாடுறேன். நான் லீடு கொடுக்கணுமா? சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர்பார்லேருந்து சும்மா கீன்னு ஒரு சாங்கு இதுவாகிட்டு இருக்குல்ல, நான் பார்த்ததில்ல. நான் வேணா வந்து வேற பாட்டு பாடுறேன். தெரியுதுல, அப்போ அதை பாடு. கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் செவக்கும் மச்சானியும் மச்சினி நானும் தொட்டா தூள் கலப்போம். சூப்பர். டிங்கு டிக்கு டிக்கு மியூசிக் வேற. டிங்கு டிக்கு டிக்கு டிக்குட்டா. அடுத்தது தெரியாது, எங்கேயா பாடுறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிரதர் உங்களை ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் இது எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? இது பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. இதுவா? இது தெரியல. அரௌண்ட் இட் டேக்ஸ் 40K. எது 40Kவா? டேய் என் சம்பளமே அவ்வளோ கிடையாதுடா. நான் தெரியல. சரி ஓகே, அப்போ இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கடத்தினா போதும், லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 40,000மா? அப்போ தம்பி வெயிட் தான். நான் இது கூட போய் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் அடுத்து வாங்க தம்பி பர்ஸ்லாம் வெயிட்டாக இருக்குது.
வாங்க தம்பி அட வாங்க தம்பி நமக்குள்ள என்ன இருக்குது சார் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள கட் பண்ணு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களும் பயங்கரமாக கோலம் போட்டுருக்காங்க. இந்த கோலத்தோட பேர் என்னங்க? இது பேர் ரங்கோலி தான். ரங்கோலி கோலமா? இங்க இருந்து 2 பேரை காணோம். பயந்து ஓடிட்டாங்க. சரி இந்த கோலத்துக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கோலத்துக்கு கோலப்பொடி தான் யூஸ் ஏமா இது கோலப்பொடி தான் இவ்வளவு தடியா இருக்குது. அது வந்து கல்லுப்பு ஏன் போடுறீங்க கோலத்துல? கல்லுப்பு போட்டா வெயில்ல பட்டா ஷைனிங் ஆகும். அதனால எது வெயில் சன்ரைஸ் பண்ணும்போது ஷைனிங் ஆகும். ஷைனிங்கா இருக்கும். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? ட்ரிபிள் இ. எந்த இயர்? தேர்ட் இயர். ஓகே. உங்க கோலத்துல என்ன 2 பேர் தான் போட்டுட்டு இருக்கீங்க? மத்தவங்க எல்லாம் எங்க? மித்தவங்களாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப படிக்கலையா யாரும்? ஐயோ கலர் பொடி இருக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கலர் பொடிக்கோசம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் சேர்ந்து இந்த கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் 9 மெம்பர்ஸ். 9 பேர் சேர்ந்து இந்த கோலம் போட்டுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்னு நம்புறீங்களா? மேபி லாஸ்ட் டைம் நாங்க தான் எடுத்தோம். மேபி அப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு யுனிவர்சிட்டி சாம்பியன் கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிரைஸ் மேபி கிளாஸ் ஜார். என்னது? கிளாஸ் ஜார். அவ்வளவுதானா? வெயிட்டா வராதா? வெயிட்டெல்லாம் வராது. லாஸ்ட் டைம் அதான் கொடுத்தாங்க. லாஸ்ட் டைம் கொடுத்ததே இன்னும் அப்படியே வச்சிருவேன். அதுக்குள்ள இன்னொரு பிரைஸ் தான். அந்த அக்கா ஏன் அவ்வளோ நேரம் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க? எதுவுமே பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க நீங்க கோலம் எவ்வளோ நேரமா போட்டுட்டு இருக்கீங்கம்மா? எவ்வளோ நேரமா இந்த கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? 1 hour இருக்கும். 1 hour இருக்கும். 1 hour. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட இந்த கோலம் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த கோலம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதையா உங்களுக்கு டவுட்டு? ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வாங்குவோம். இவன் வேற ஒருத்தர் சைடில் வாங்கிட்டு காது கிட்ட கையில வாங்கன்னு கத்திட்டு இருக்கான். லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு சொன்னீங்க. இந்த வருஷம் வந்து எந்த டீம் வந்து உங்களுக்கு வந்து போட்டியா இருக்கு? ஓகே நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டீம் கிட்ட போக போகிறோம். அவங்க இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஓகே இங்கே வந்து ஒரு டீமை பார்த்துருக்கோம். என்ன இது அலங்கோலமா? என்னம்மா தப்பிக்கிற? எடுக்க சொல்ல நல்லா தான் இருக்கு. இதை விட யார் என்னம்மா இந்த கோலத்தை அலங்கோலம்னு உனக்கு கோவம் வருது? யாருமா சொன்னது அலங்கோலம்னு? நீங்க தானே சொன்னீங்க. சிவப்பு கலர் சட்டை போட்டவங்க சொல்லிடலாம். சரி சொல்லி சரி என்ன கோலம் இது? கோலம்னா கோலம் தானா இது? சாதா கோலம். புள்ளி வச்சு கோலம்ன்றாங்க, ரங்கோலின்றாங்க. இது என்ன இது? இதுவும் ரங்கோலி தானா? வீட்டில் நீங்க கோலம் போட்டிருக்கீங்களா? ஆமா போட்டிருக்கேன். நீங்க? நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் கத்துட்டு இருக்கீங்க. ஓ கத்துக்கிட்டு இருக்கும் போதே இவ்வளவு கோவமா? கோவம் வரக்கூடாதா? ஐயோ சிங்க பெண்மா நீங்களா? கோவம் போடாம எப்படி இருக்கலாம்? சரி ஓகே இந்த கோலம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்? கோலம்னு சொல்லும்போதே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க எல்லாம் சொல்றீங்களே அப்படிங்க. என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? ஐடி டிபார்ட்மெண்ட். ஐடி டிபார்ட்மெண்ட்னா அந்த அடுக்குமாடியிலாம் போய் தான் வேலை செய்வாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா கீழே கோலம் போட்டுருக்கீங்க. இந்த கோல மாவுல என்னென்னலாம் ஸ்பெஷலாக மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? கோல மாவுல என்னென்ன மிக்ஸ் பண்ணுவாங்க? கல்லுப்புலாம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க தெரியுமா? வசதி இல்லைண்ணா எங்கிட்ட. ஏமா 9 ரூபா கல்லு உப்பு பாக்கெட் வாங்க வசதி இல்லை. ஐடி கம்பெனியில் வேலை செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா அதை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணிக்க உங்கள் டீம் கூட? செலிப்ரேட் வாங்குவானே அப்ப பாத்துக்கலாம். பிரியாணி தான். பிரியாணி வாங்கலாம் தெரிகிறது. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வாங்கின உடனே பிரியாணி வாங்கிடுவேன்னு சொல்றாங்க. கலச்சி செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். கோலத்தை கலச்சி நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல அலங்கோலன்ட்டு, அது கோலத்துக்காக இல்லை இந்த அக்காக்காக தான். இவங்களை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ வேகமாக இருக்காங்க. ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ கோலத்தை கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இந்த கோலம் மூலிமா நம்ம சமூகத்திற்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயோ அதான் நான் பொங்கல் சொல்ல விரும்புகிறேன். பொங்கல் நம்ம தப்பு தான்மா. கோலம் போடுறவங்க கிட்ட வந்து கேட்டா நீ கண்டினியூ பண்ணு பாப்பா. நான் டிஸ்டர்ப் பண்ணு. நான் அவ்வளோதானா? என்னம்மா அவுட்லைனா? அவுட்லைன் என்ன கொடுக்குறா? ஏமா நீ என்ன சொன்ன? அவுட்லைன் தானே சொன்ன. கோலத்துக்கு அவுட்ல தானே லைன் கொடுத்துட்டு இருக்கேன். நேரா இருக்குது. ஸ்கேல் வச்சுலாம் பாரு.
ஓகே, நீங்க வந்து செம்மையா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறீங்களோ இல்லையோ, வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. சரியா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப பதமாக ஒரு விரல்ல கோலம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு விரல் புரட்சி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? ஐயோ அம்மா, டிபார்ட்மெண்ட் தான் நம்ம கேட்டேன், பூமி அதிர மாதிரி கிழிக்கிறீங்க. சொல்லுங்க. சிஎஸ்சியா? நம்ம டிபார்ட்மெண்ட்டு. ஸோ ஓகே, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த கோலத்துலலாம் உங்களுக்கு வந்து இப்போ தான் ஃபினிஷ் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. நான் தான் ஜட்ஜி, தெரியுமா? நீங்க தான் ஜட்ஜா? ஆமாங்க, சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. சரி, நம்ம டிபார்ட்மெண்ட் சொல்கிறீங்க, கொஞ்சம் நல்லா ரிசல்ட்டாக எவ்வளோ தருவீங்க சொல்லுங்க. நீங்கள் எவ்வளோ சொல்லுங்க, கொடுத்துருவோம். எவ்வளோ சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என்னம்மா? 4 கரும்பா? பரவாயில்ல, ஒரு கரும்பு பொங்கல் வைப்பாங்க, வேணா வெயிட் பண்ணி சாப்பிட்டு போங்க. இந்த டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சியில் அப்படி தான் இருப்பீங்க. சரி ஓகே, அதாவது மற்ற கோலத்துலலாம் பார்த்தீங்களா ஸ்பெஷலாக என்னென்னமோ யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க? பாப்பா சொல்லு, பாப்பா சொல்லுமா, அறிவாளித்தனமா சொன்னீங்க, சொல்லு. அதான் கலர், எல்லா கலரும் யூஸ் இல்ல பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்னீங்களா? கோலமாவு யூஸ் பண்றோம். நம்ம அங்க கோலமாவு தவிர உப்பு, வேர்க்கடலை எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குடுத்தா யூஸ் பண்ணுவோம். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தானே, நிறைய காசு எல்லாம் புழங்குமே. இல்லை, நாங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்கீங்க. இந்த கோலம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கணும்னு நம்பிக்கிறீங்களா? ஏமா? பிரைஸ் லிஸ்ட்ல வந்தா போதும். ஓகே, இந்த கோலத்தை வந்து எத்தனை பேர் போட்டீங்க? நாங்க 4 பேர். எல்லாரும் போட்டோம். எல்லார் கையை நீட்டுங்க. இல்ல நான் கழுவிட்டேன், கை கழுவி. காய் என்னது? கை கழுவிட்டேன். இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குது, சமோசா சாப்பிட போயிட்டு இருக்குது. அந்த டைம்ல கை கழுவிட்டு போயிருக்கு. இப்பதான் வந்திருக்கு. அதுக்குள்ளே இவங்க வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க. 1 2 எனக்கு தெரிஞ்சு நீங்க கை காட்டுங்க. நீங்க வீட்டுல கோலம் போட்டிருக்கீங்களா? நம்புற மாதிரி இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்லயே ஒரு 4 பேர் தான் கோலம் போட்டிருக்காங்க. நானும் அப்பத்திலேருந்து பார்க்குறேன், நீங்களும் உருண்டு பிறண்டுலாம் கோலம் போட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. என்ன ஒரு எய்ம்ல போடுறீங்க இந்த கோலத்தை? பிரைஸ் வாங்குற எண்ணில் தான். அந்த அக்கா சொல்றாங்க கண்டிப்பா பிரைஸ் வாங்க மாட்டோம். அது தெரியும், இருந்தாலும் சொல்லல, நான் கண்டிப்பா வாங்க மாட்டேன்னு சொல்றேன். நீங்க இல்ல, நீங்க மனசு வச்சா கண்டிப்பா. ஆமா, நீங்க மனசு. ஆமா. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோலத்தை வந்து பார்க்கும்போது 1 + 1 3 + 2 3 + 3 = அந்த இடத்துல பள்ளமாக இருக்கு. அது காலேஜ் ஃபால்ட், அதனால பைபிள கோத்து விடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் கலர் போடல, கலர் மாவு காலி ஆகிட்டு இருக்குது, தெரியுதா? இல்லையே, அது அதோ அந்த பொண்ணு, அதோ அந்த பொண்ணு கை கழுவிடுச்சு, அந்த பொண்ணு தான் போடணும். சரி, கலர் மாவு எங்கே? அதுக்கு எங்க இருக்கு? எங்க எடுத்து காட்டு. பசங்க ஒழிச்சிட்டான், மத்த ஏண்டா கலர் கோலமாவெல்லாம் திருடி திட்டுறாங்களா? அதெல்லாம் ஒழிச்சு வச்சு இந்த டீம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வாழ்த்துக்கள். நீங்க வந்து ஐயோ வாழ்த்துக்கள். ஓகே, அதாவது இவங்க வந்து செம்மையா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க வின் பண்றாங்களா இல்லையான்னு இவங்க 2000 ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். அது வரைக்கும் அடுத்த டீமை போய் பார்க்கலாம். பாய். அடுத்து எந்த கோலமும் பார்க்கலாம். அட கொஞ்சம் திரும்பமா, ரொம்ப நாட்டாம படுறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொண்டு நான் இங்கே தான் பார்க்குறேன். குஷ்புக்கு அப்புறம் உனக்கு தான் சூப்பராக இருக்குது கோலமாவு. சரி, சாரி, கொண்டை. இந்த கொண்டையை எவ்வளோ நேரமாக ப்ரிப்பேர் பண்ணீங்க? 1 hour. ஐயோ, நான் கோலத்தை பற்றி தான் கேட்க வந்தேன், நம்ம மைண்டு மாறிடுச்சு. சரி, இந்த கோலத்தை எவ்வளோ நேரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதான் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, இந்த கொண்டையை எத்தனை ஹவர் சொன்னீங்க? 1 hour. ஏம்மா, எடுத்து வச்சுட்டு வர்றதுக்கு 1 hour? நான் நீங்க வேலை பண்ணி விடுறீங்களா? எது நான் பண்ணிவிடும்? பண்ணாதான் தெரியும். ஏய், பின்னு குத்தி வச்சிருக்கேன், அவ்வளோதானே. அது சுத்தணும்ல, அதுக்குள்ள ஒரு கொண்டை போடணும்ல, அது கிளிப் அப்ப பண்ணணும்ல. கௌரி தானே உண்மையான முடியுதா? அது கொண்டை போட்டு கிளிப்லாம் பண்ணணும்ல. ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த கோலமாவுல என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணிருக்கீங்க? முதல்ல நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? E&I டிபார்ட்மெண்ட். ஓகே, சூப்பர். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, யார்கிட்ட சொன்னாலும் இப்படி தான் சொல்லணும்னு அப்படியே பாப்பா ஒப்பிக்குது. உங்க பேர் என்ன பாப்பா? மேகபாரதி. என்னம்மா? மேகபாரதி. மேகபாரதி, சூப்பர் பேரு. இந்த கோலமாவுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்றீங்க? சால்ட் ஆட் பண்ணி போடுறோம். சால்ட்ன்றீங்க, கல் உப்பு இருக்கு. கல்லுப்பு தான். கல்லுப்பு தான் ஆட் பண்ணி ஆங்கிலத்தில் போடுறோம். என்ன? ஸ்டோன் சால்ட். பரவாயில்ல, இந்த பொண்ணு படிச்ச பொண்ணு தான். இந்த கோலத்துல எத்தனை பேர் சேர்ந்து போட்டுட்டு இருக்கீங்க? 1 2 3 4 5 6 7. எல்லாரும் கையை நீட்டுங்க கோலத்துக்கு முன்னாடி.
திருப்பி நீட்டுமா. நைல் பாலிஷை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். திருப்பி நீட்டுமா. 1 2 3 4 5. அந்த கையில கோலமாவே இல்ல. என்னது கலக்குறீங்களா? கலக்கணும். நல்லா கலக்குறமா நீ, நல்லா கலக்குற. சரி ஓகே, இந்த கோலம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. எப்படி சொல்றீங்க? எல்லாரோட உழைப்பு அதுல இருக்கு, அதனால கன்ஃபார்மா. மற்ற கோலத்தை பாத்தியா? பார்க்கல. அப்ப எந்த தைரியத்துல இந்த கோலம் வின் பண்ணுன்ற நம்பிக்கையில சொல்றீங்க? கண்டிப்பா எங்க டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கோலம். இந்த குட்டி குஷ்பத்தெல்லாம் தாங்க முடியல. சொல்லுமா, என்னமா இது பண்றீங்க? நாங்க காம்படிஷனுக்குலாம் வரல, சும்மா எங்க டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு கோலம் இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்காதுன்ற அதுல வேணும். அந்த பொண்ணு கண்டிப்பா அடிக்கும் வந்து, நீ அடிக்காதுன்றீங்க. அவளுக்கு நம்பிக்கை இருக்கு, அவளை அடிச்சிருக்குன்னா ஓகே தான். அடிச்சதுனா ஓகே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து என்ன கொடுப்பாங்கன்னு தெரியுமா? என்ன சார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க மாட்டீங்களா? அந்த பொண்ணு சொல்லுது. அதாவது அவரோட ரியாக்ஷன் வாங்கணுமே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பீங்களான்னு இங்கே பாடுறேன், இங்கே பாடுறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பீங்களா கேட்டேன், வந்து பார்த்தாரு. இதுக்கா குடிக்கலாமே என்னன்னுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது என்னோட கிளாஸ், எப்படி போட்டுருந்தாலும் கொடுப்பேன். எப்படி போட்டிருந்தாலும். அப்புறம் ஏமா கலர்லாம் எடுத்து விடுமா, கலைச்சு விடுமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாருங்க. அங்க என்னம்மா குட்டி முட்டையிலேருந்து பெரிய முட்டையா வருது? என்ன டிசைன் நீங்க போட்டீங்களா? நாங்க தான் போட்டோம், எல்லாமே நாங்க தான் போட்டோம். ஓ, உங்க கையில கோலமா வருது. சரி ஓகே, உங்க பேர் என்ன? திவ்யா. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டுருக்காங்க. அந்த கோலம் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்கணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த கொண்டை போட்ட குட்டி குஷ்பா பாப்பா மட்டும் வரவே இல்லை, கண்டிப்பாக வராது, அதுவும் இந்த காலேஜில் சுத்தமாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எதோ பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சிருங்க. பாய். உங்கள் பேர் என்ன பாப்பா? ஐயோ, நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் அவ்வளோ அமைதியான பொண்ணா? அது தெரியுதுமா, நீ வாயை திறக்கும் போதே தெரியுதுமா நீ எவ்வளோ அமைதியான பொண்ணுன்ட்டு. சொல்லு மாமா. சரி சொல்லு பாப்பா, உங்க டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆமா, நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. இது மூலியமா நீங்க சமூகத்துக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன். வாழ்க்கைன்றது கலர்ஃபுல்லா இருக்கணும். கலர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா எப்படி வேணா இருக்கலாம். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நம்ம கலர்ஃபுல்லா மாத்திக்கணும். அமைதியான பொண்ணுன்னு சொன்னேன், அடக்க ஒடுக்கமா பேசு. கொஞ்சம் கோலம் போடணும். ஆனா கோலம் போட விடுங்க, உங்களே அவுட் ஆயிட போறோம். இதுக்கப்புறம் கோலம் போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சு 1 லட்ச ரூபா கேஷ் அமௌண்ட்டை வின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு கோலம் போடுறாங்க, நீங்க மட்டும் 2 கோலம் போடுறீங்களா? அது காரணம் இல்ல, அவங்க ஜூனியர்ஸ் நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 2 கோலம் போடுறோம். 2 கோலம் போடுறீங்க. 2த்துல ஏதாவது ஒன்னாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கும்னு நம்புறீங்களா? கண்டிப்பா அடிக்கும். எப்படி எது அடிக்கும்? அது அடிக்கும், நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அடிப்போம். ஐடி டிபார்ட்மெண்ட். சரி, உங்க கோலத்தை கொஞ்சம் நவருங்க. பொங்கல் எழுதி வச்சுட்டு இத கோலம் எங்க அண்ணன் ஹாப்பி பொங்கல். நாங்க பொங்கல் எழுதுறோம், சுத்தி வந்து அடிஞ்சு போச்சு, நாங்க என்ன பண்றது? அவங்க பொங்கல் எழுதிருக்காங்க, நீங்களே வந்து அடிச்சிட்டீங்க. சரி ஓகே, இவங்க இதுக்கு மேல இருந்தானா அடிச்சு துரத்திடுவாங்க போல இருக்குது. நான் போயிடுறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நம்ம அந்த பேர் சொல்லாத பாப்பாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், அவங்க தொல்லை தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆல் த வெரி பெஸ்ட், என்ஜாய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் அங்கெல்லாம் இல்லாமல் தனியாக கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த கோலத்தை எத்தனை பேர் சேர்ந்து போட்டீங்க? 5-6 மெம்பர்ஸ் போட்டு. 5-6 மெம்பர்ஸ். எத்தனை ஹவர் இந்த கோலம் போட ஆச்சு? 1 hour. ஒரு நிமிஷமா? சொல்லுமா. 1 hour. 1 hour ஆயிருக்கு. சொல்லுமா 1 hour. இந்த கோலமாவில் என்னென்னலாம் கலந்துருக்கீங்க? ஏம்மா, நீ கோலம் போட்டியா? போட்டேன். எனக்கு என்னமோ இந்த பாப்பா கோலம் போட்ட மாதிரி தெரியல. அந்த பொண்ணு சாப்பிடாம கூட போட்டுச்சு. சாப்பிடாம, அதான் வாய்ஸ் வரல. இந்த பொண்ணு யாராவது இங்க கொடுத்தா சமோசா வாங்கி கொடுப்பா, நீ போய் சாப்பிட்டு வா பாப்பா. நீங்க சொல்லுங்க மேடம், கோலம் போட்டுட்டு உங்க டிபார்ட்மெண்டா? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கோலத்துக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் பிக்சர்ஸ். நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க வீட்டுல கோலம் போட்டுருக்கீங்களா மேடம்? கோலம் போட்டுருக்கீங்க. இப்போ இந்த கோலம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி சொல்றீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவீங்க? அழகா இருக்கு. என் கிளாஸ் தான் வின் பண்ணோம். உங்க கிளாஸ் தான் வின் பண்ணோம். அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் போட்டி போட்டாலும் சரி ஏங்க சிஎஸ் என்னைய பேச விடுங்க, அப்புறம் எனக்கு தமிழ் தர மாட்டாங்களா? வின் பண்ணனால நான் கொடுத்துறேன் ஒரு பிரைஸ். அப்படியா? இந்த மாதிரி மேடம் எனக்கு வந்திருந்தா நான் கோலம் போட்டியில் கலந்துக்காமலே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பேன். ஆ சொல்லுங்க. வின் பண்ணனால இவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காசு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கொடுப்பீங்க? பிரைஸ் ஏதாவது வாங்கி கொடுப்பேன். எதாவது வாங்கி கொடுப்பீங்க? இந்த கோலம் போட்டாங்களா ஃப்ரெண்ட்ல வாங்க. கோலம் போட்டாங்களா ஃப்ரெண்ட்ல வாங்க. 2 பேர் 6 பேர் போட்டேன்னு 2 பேர் தான் வந்திருக்கீங்க. ஸ்ரீநிதி போட்டா மோனிகா ஆமா ஆமா சரி. உங்க மேடம் வந்து ஏதோ வாங்கி தரேன்றாங்களே, என்ன வேணும்? இந்த பொண்ணு சாப்பாடு முதல்ல வாங்கி தர மேடம். இந்த பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்கு. உனக்கு என்னம்மா வேணும்? மேம் எது கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் வேணும். என்னப்பா உங்களுக்கு என்னம்மா வேணும்? உங்க மேடம் ஏதோ வாங்கி தராங்களா? எதுவும் தேவையில்லை. எதுவும் தேவையில்லை மேடம், உங்களோட அன்பு மட்டும் போதுன்றாங்க அவங்க. எப்பவுமே உண்டு. அது எப்பவுமே உண்டா? உங்களுக்கு என்னம்மா வேணும்? அதே மாதிரி அன்பு தான். வேற யாரு? அந்த பொண்ணு போட்டு அந்த வாங்கி வா வா மறையாத மாட்டல வா. மேடம் உங்க ஸ்டூடெண்ட் என்ன உங்களுக்கு இவ்வளோ கை தட்டுறாங்களா? ஐயோ இவ்வளோ ஸ்டூடெண்ட் தான். நம்ம தான் மேடம் விட்டோம். சொல்லுங்க சொல்லுங்க ஸ்டூடெண்ட் அவர்களே, உங்க மேடம் வந்து உங்களுக்கு பிரைஸ் தரேன்றாங்களே, என்ன வேணும் உங்களுக்கு? மேம் என்ன ஆசையா கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். அண்ணே கொஞ்சம் கிட்ட வாங்களேன், கொஞ்சம் கிட்ட வாங்களேன். இந்த பொண்ணு வந்து எவ்வளோ மும்முரமா இருந்தா கோலம் மாவு அங்கே போடும் போதே பாதி வாயில போட்டிருக்கோம். உதட்டலாம் கோலம் மாவா இருக்குது. கோலம் மாவு போட்டிங்களா சாப்பிட்டீங்களா? போட்டிருக்காங்க. அதாவது இந்த பொண்ணு வந்து உருண்டு பரண்டு அப்படிலாம் கோலம் போட்டிருக்காங்க. சூப்பர்மா சூப்பர்மா. தேங்க்ஸ்ண்ணா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கயிறு இழுத்தல் போட்டியில் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இழுத்துட்டு இருக்கானுங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெறியாக இழுத்துட்டு இருக்காங்க. கயிறு இழுப்பீங்களா? என்னப்பா டேய் கையில் எண்ணெய் விட்டு இழுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவங்க டீம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நானும் லைட்டாக கயிறு இழுத்தல் போட்டியிலே இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா யார் செய்கிறாங்களா? ஓகே ஈடா 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 ஈடா. டேய் ஏய் சூப்பர். அப்படியே இல்லைங்க, லைன்ல இல்லைங்க. டேய் கொஞ்சம் விடுங்கடா, கொஞ்சம் விடுங்கடா. டேய் கொஞ்சம் விடுங்கடா. ஓகே 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 ஓகே. 3 2 1 ஸ்டார்ட். ஏய் ஈடா 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 கமான் கமான் கமான். முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு. அட இன்னும் ஸ்டார்ட் ஆகலடா. ஏ 10 பேர் வந்துட்டீங்களா? ஏய் டேய் விடாத 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 விடாத. ஏய் டேய் டேய் விடாத 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 விடாத. போ போ பின்னாடி போ பின்னாடி போ. இரு இரு இன்னும் ஸ்டார்ட் ஆகல. என்ன பண்றது?
நைட் ஷூட்ல அடுத்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிலம்பம் தான் சுற்றிட்டு இருக்காங்க. நான் வந்து இது வரைக்கும் சிலம்பம் சுற்றுனதில்ல. ஆனால் நான் சுற்றுறதை பார்த்து கண்டிப்பாக இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க நான் சுற்றுறத இந்த மாதிரி தான் சுற்ற போகிறேன். அதுவும் அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் தான் சுற்ற போகிறேன். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு எல்லாருமே மெர்சல் விடுவோம். நேர்களே இங்கே வந்து பேட்டி எடுக்கலான்னு பார்த்தா எனக்கு கண்ணை கட்டுறதுக்கு வாங்குறாங்க. அந்த உரி என்னோட ஹைட்டாக இருக்குது. 8 மாதம் தெரியலையே. அடிச்சிட்டேன்னா ஓகே, அடிக்கலைன்னா அடிச்சிருவாங்க. கட்டுனா ஐயோ என்னது எங்க பாவீங்களா, எங்கண்ணா நிக்க வச்சிருக்க? ஸ்ட்ரைட்டா நிக்க வைனா. ஆமா, திருப்பி நிக்க வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா போவான். ஏய் கரெக்டாப்பா பசங்களா. ஓகேவா? தல கரெக்டா சொல்லு. 500 ரூபா தரேன். தல கரெக்டா கேட்கல. போடு போடு, அப்படியே தள்ளிலே போடு. என்ன போடு? அங்க நின்னுட்டு அங்க யாரும் உனக்கு பிடிக்கல சொல்லு, நானே அடிக்கிறேன். அடி அடி அடி. சூப்பர். ட்ரை பண்றாரா? கண்டிப்பா கட்டுங்க. கோவிந்தா கோவிந்தா. சும்மா என்ஜாய் பண்றதுக்கு மானத்தை காப்பாத்துங்க எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுத்தி விடுங்க சுத்தி விடுங்க சார். கொம்ப பிடிங்க, சுத்தி விடுங்க சுத்தி விடுங்க. கொம்ப பிடிச்சே சுத்தி விட போறீங்களா?
குட் குட் குட்.
ரெண்டடி இப்போ ஒரு அடி முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் அடிச்சாக்கா நாலு கட்டாயம் தக்காது முயற்சி செய்வாங்க போய் பார்க்கலாம் ஆனால் முன்னேறி வழி தெரியாது இன்னும் ஒரு அடி முன்னாடி போனோம் ரொம்ப பின்னாடி வந்துச்சு MCS